Hello learners, welcome to Bluekode Academy Learning Community. So far நம்ம பண்ண வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் பத்தி பார்த்திருப்போம். ஸ்பெசிஃபிக்கா நம்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா பைத்தன் ஓட built in data structure list. List பத்தி சொல்லணும்னா list is very similar to array. Unlike array, லிஸ்ட்டுக்குள்ள என்ன டைப் ஆஃப் டேட்டாவை என்ன பண்ணிக்கலாம், நாம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அரேல சிமிலர் டைப் ஆஃப் டேட்டாஸ் மட்டும் என்ன பண்ண முடியும், நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். அரே ஓட லிமிடேஷன் லிஸ்ட்ல கிடையாது. அதனாலேயே பைத்தன் யூஸ் பண்ற 99% டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, லிஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க, அரேஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது, அதுல இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்சைட்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா ப்ளூகோட் அகாடமி லேர்னிங் கம்யூனிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ப்ரோக்ராமிங் உள்ள போகலாம். ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம், லிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன், மை லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். அசைன் பண்ணும்போது ஓகே, ஸோ லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். அண்ட் லிஸ்ட் எலமெண்ட்ஸ் ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கு நடுவில் என்ன பண்ணணும்னா கமாஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எனக்கு வந்து 3 வேல்யூ இன்சர்ட் பண்ணணும், வேல்யூ 1 2 அண்ட் தென் 3. ஸோ இப்போ என்ன பண்றேன், 1 2 3ன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், டைப் பண்ணிடுறேன். அண்ட் இருக்கிற ஒவ்வொரு நம்பர் கிட்ட நான் என்ன கொடுத்துட்டேன், கமாஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் பிரிண்ட் மை லிஸ்ட்னு கொடுத்தா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற லிஸ்ட் எலமெண்ட்ஸ் ஒவ்வொன்றா எனக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ 1 2 3ன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆயிரும், அப்படியே பிரிண்ட் ஆயிடும். ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ கன்ஸ்ட்ரக்ட் அ லிஸ்ட். அண்ட் அப்படியே சொன்ன மாதிரி தான் லிஸ்ட்டுக்குள்ள என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணா இருந்துக்கலாம். இப்போ நான் இன்டீரியருக்கு அப்புறம் என்ன கொடுக்குறேன், ஒரு 4 கொடுக்குறேன், 4.5. தென் என்ன கொடுக்குறேன்னா ஸ்ட்ரிங்கா நம்பர் 6 7 8 கொடுக்குறேன். See right now இது ஒரு இன்டீஜர், இது ஒரு float, இது ஒரு string. At the same time என்னால ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் என்ன பண்ணிட முடியும், கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா இங்க இன்னொரு லிஸ்ட் பிராக்கெட் கொடுக்குறேன். தென் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 9 10 ஒரு ஸ்ட்ரிங் 11 கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கு, என்னோட லிஸ்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுல இப்போ என்ன பண்ணியிருக்கேன், 3 இன்டீஜர் வச்சிருக்கேன், ஒரு ஃப்ளோட் வச்சிருக்கேன், ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன், அதே மாதிரி இன்னொரு லிஸ்ட் எலமெண்ட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் இங்கே வச்சிருக்கேன். ஸோ ஸ்ட்ரிங்ல நம்ம பார்த்த மாதிரியே இதுலயும் என்ன பண்ணிட முடியும், நம்மளால இண்டெக்ஸிங் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ என்ன பண்றேன், print my list நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் நான் ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா லாஸ்ட் எலமெண்ட், இங்க லாஸ்ட் எலமெண்ட் 11 கிடையாது, அது மீன்ஸ் ஸ்ட்ரிங்கா இருக்கிற 11 கிடையாது, இந்த என்டையர் லிஸ்ட்டுமே எனக்கு லாஸ்ட் எலமெண்ட் தான். இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணா எனக்கு லிஸ்டே ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகும். நான் அப்ளைல சொன்ன மாதிரி தான் லிஸ்ட்டுக்குள்ள என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணாலும் நம்மளால என்ன பண்ணிட முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணிருக்கோம், நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி லாஸ்ட் எலமெண்ட் என்ன பண்ணிருக்கோம், நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஸ்லைசிங்கும் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் இண்டெக்ஸ் இப்போ என்ன கொடுக்க போறோம்னா 1 கொடுக்குறேன். ஸோ இண்டெக்ஸிங் பிரகாரம் பார்க்கும்போது இண்டெக்ஸ் நம்பர் 1ஓட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் வந்து 2. எனக்கு என்ன ஆகும், 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து நான் கொடுக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் இண்டெக்ஸ். ஸ்டாப் இண்டெக்ஸ் நான் என்ன கொடுக்குறேன்னா வேல்யூ 4 கொடுக்குறேன். ஸோ வேல்யூ 4 பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் இண்டெக்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ். மீன்ஸ் வாட், ஸ்டாப் இண்டெக்ஸை கொடுக்குற வேல்யூக்கு முந்தின வேல்யூவோடையே ஸ்டாப் ஆயிடும். ஸோ எனக்கு ஸ்டாப் ஆக போறது தேர்ட் இண்டெக்ஸ் வேல்யூவோட. இங்க தேர்ட் இண்டெக்ஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது 0 1 2 3, அதாவது 4.5 உடையே ஸ்டாப் ஆகி நின்றோம். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் மாதிரியே இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸிங் பண்ணிடலாம். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல, ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஒரு இண்டெக்ஸ் வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியல. ஆனா இதுல லிஸ்ட் இஸ் பேசிக்லி மியூட்டபிள். ஓகே, ஸோ மியூட்டபிள் கான்செப்ட் சொன்னோன்னு எனக்கு என்ன அர்த்தம்னா என்னோட வேல்யூவை நான் எப்ப வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன்,
ஃபார் எக்ஸாம்பிள் 4.5 அப்படிங்கிற வேல்யூ நான் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன பண்றேன்னா 4ஆ மாற்றணும். ஸோ என்ன பண்ணிக்கிறேன், அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3. கரெக்டா? இப்போ என்ன பண்றேன், my list equal to 4. இங்க என்ன பண்ணணும், இண்டெக்ஸ் நம்பரை மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்படியே சொன்ன மாதிரி தான் இண்டெக்ஸ் நம்பர் இங்க 3. 4.5 இப்போ நான் என்னவா பண்ண மாற்ற போறேன், 4ஆ மாற்ற போறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணா நமக்கு வேல்யூ வந்து 4.5 இருந்து 4ஆ மாறிடும். நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், பிரிண்ட் மை லிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணா இங்க இருந்த 4.5ங்கிற ஃப்ளோட் வேல்யூ இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் அது 4ஆ மாறிடும். ஓகே, ஸோ பேசிக்கா லிஸ்ட் எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மியூட்டபிள். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல எப்படிலாம் எலமெண்ட்ஸ் ஆட் பண்றது ரிமூவ் பண்றதுங்கிறது நாம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.